கைஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு அயன்லாம் எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா நிறைய அயன் கிடச்சிது. எப்படின்னா நாங்கள் அந்த கேவுக்குள்ளே நாங்களே ஒரு ஸ்டெப் மைனிங் பண்ணப்போ நிறைய கிடச்சிது. ஒரு 1 ஹவருக்கு மேலே கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா என் தம்பி கீப் இன்வென்ட்ரி போட மாட்டேன்ட்டான். அதனால் அவன் பொருள்லாம் போயிடுச்சு. ஆனால் அயன் மட்டும் அப்படியே பத்திரமா நான் அயன் உருக்கிட்டு இருந்த வச்சதுனால அது தப்பிச்சிருச்சு. அதை ஃபர்னேஸில் போட்டு வச்சுருந்தாங்க கைஸ், அதனால அது தப்பிச்சிச்சு. இல்லைன்னா காலி. பாருங்கள் நான் மட்டும் ஃபுல் அயன் ஆர்மரில் இருக்கேன். என்னை காட்டுறேன் கொஞ்சம் வியூவர்ஸ்க்கு. எப்போ பாரு நானும் ஃபுல் ஆர்மர்னா. அட ஓ செஞ்சிட்டியா? என்ன கத்தி பிக்கச்சு அதெல்லாம் ஒன்றும் செய்யல, ஸ்டிக்கு இல்லை. அதை கீப் இன்வென்ட்ரி போட மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதாவது நாங்கள் அதெல்லாம் காட்டிருந்தா இந்த வீடியோ ரொம்ப பெருசாக உங்களுக்கு போர் அடிச்சிருக்கோம். அதனால கொஞ்சம் சின்னதாக ஆக்கிட்டோம். ஆமாம், பார்த்தீங்கன்னா அந்த அயன் எடுக்கலாம் ஒரு 30 நிமிஷம் ஆயிருக்கும். 1 ஹவர் ஆயிருக்கும். நிறைய ரொம்ப நேரம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக 2 மணி கைஸ். நாங்கள் 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2 மணிக்கு தான் முடிக்கிறோம். அப்போ எவ்வளோ? அதுவும் 2 மணி இல்லை, 2:05 ஆகுது. இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகி உனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. டேய் வாடா, நைட் ஆகுது. இரு ப்ரோ. என்ன பண்ணுறேன்? ஃபுட்டு மைண்ட் பண்ணுறேன். அது முக்கியமாக உயிர் முக்கியமாக. மூட்டு வாடா. சரி 9:10. நம்ம வீட்டுக்குள்ளேயே நிறைய இருக்கு. நீ என்னன்னா இல்லைடா என் கையிலேயே இருக்குடா நிறைய. அடப்பாவி, அதை சொல்லிடுறேன். எனக்கு ஒன்றுமே தெரில. அப்போ டக்குன்னு வா. நம்ம வீடு எங்கே இருக்கு? அவ்வளோ கண்ணு தெரியலையாடா? இல்லை தெரியுது, நான் எங்கேயோ கொஞ்சம் உள்ளே ஆழமாக போயிட்டேன். இப்போ அந்த கிளிச்சு வந்தால் நல்லா இருக்குமே. இப்போ பண்ணிச்சு என்ன சும்மா அப்படியே பக்கத்து விட்டு ஆண்டி கூப்பிட்ட உடனே வர்றதுக்கு அக்ஷர போகிறேன்டா. என் பேரை ஃபாலோ பண்ணி வாயேன். உன் பேரை தானே ஃபாலோ பண்ணோம். ஆமாம், நான் ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துருக்கேன். எனக்கு காட்டவே இல்லை. நீ இங்கே காட்டவே இல்லை. நீ என் கண்ணுக்கே தெரில. அப்படியா? சொல்லிட்டாமா உன்னை யார் அவ்வளோ டீப்பாக போ? உன் பேர் எனக்கு தெரியுது. நான் உன்னை ஃபாலோ அடிக்கிறானுங்கடா. டேய் நஷும் ஜிலாதிடா. உன் ஆர்வ வச்சு உன்னை அடிக்க பார்க்குறியா? இந்தா வச்சுக்கோ. இந்தாடா நான் ஒன்று கொஞ்சம் வச்சுக்கோ. நீ அவனை உட்காந்து அடிச்சிட்டு பஃப்ட்டு சாவு செத்துட்டான். நான் என் ஃபைட்டை பார்த்துங்க, கொஞ்சமாச்சும் பார்த்துருப்பீங்க. சரி உள்ளே போய் தூங்கலாம்டா. நாளைக்கு நான் எல்லாத்தையும் செய்கிறேன். நாளைக்கு ஏதாச்சும் தேவை மட்டும் சாத்தி மான்ஸ்டர்ஸ் நியர்பைடா. சரிடா போட்டு சாச்சிட்டு வரேன்னே. நான் போய் எண்டர்மேனு எங்கடா இருக்கான்? என் பின்னாடி நின்றுட்டு இருக்கியா? சாவு 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 சாவு. ஹெல்ப் பண்ணுறா. இதில் க்ரீப்பர் வேற வந்துட்டான்டா. ஹெல்ப் பண்ணுறான்ற. இரு ப்ரோ, நான் ஆயுதமே வச்சில்ல. அதுக்கு என்னடா? என்ன வெறும் கையை வச்சு என்ன அடிக்க சொல்லியா? ஆமாடா முட்டாளி. அப்புறம் அவன் எண்டர் பெல் போட்டான்னு வச்சுக்கோ, நான் மட்டும் எடுத்துப்பது. சீட்டுக்கு அவன் எண்டர் பெல்லாம் போடல, ஒரு இதுவும் பேர்லாம் போடல. நீ உள்ளே கடை. ஓகே, நான் வீட்டுக்குள்ளே டக்குன்னு வந்து படை டக்குன்னு படுறா. சாரி, இது என் பெட்டு. ஏதோ ஒன்றா படுறா. இதுனா என் பெட்டு. எதா இருந்தா என்னடா? ஓ, உங்கள் பேர் என் கணக்கு தெரியும். உன் பேரும் தான் என் கணக்கு தெரியுது. ஆனால் விவஸ் கணக்கு தெரியுமா? தெரியாது. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி காமி நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்கோன்ட்டு. பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் கீழேலாம் போனதுனால சிலது யூஸ் பண்ணி மேலே வந்துட்டோம். இப்போ சில ஐட்டம்ஸ்லாம் உள்ளே வருது. அது அப்போ குடித்தேன் அந்த பாட்டில் தான் கைஸ். சந்தேகப்படாதீங்க, படாதீங்க ப்ளீஸ். என்கிட்ட ஒரே ஒரு கோல்டு இருக்குது. மிச்சம் 4 கோல்டு யூஸ் பண்ண அதை வச்சுனா என்ன மைண்ட் பண்ணிட்டு இருந்தானா கைஸ். உங்களுக்கே தெரியும் கோல்டு மைன்கிராஃப்டில் எவ்வளோ டக்குன்னு போயிடும்னு. அந்த மாதிரி போயிடுச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உட்டு இல்லைன்னு டக்குன்னு எமர்ஜென்சிக்கு வேணும்னு இங்கே இது வச்சிட்டோம். அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. ஷேடில் கிடச்சா நல்லாயிருக்கும். ஆனால் ஷேடில் இல்லை. ஒரே ஒரு கோல்டு வச்சு நீ எப்படின்னா சீன் போடலாம்.
நான் சீனே போடலடா. நீ போட்டேண்ணா எனக்கு நான் நல்லா சீன் போடல. எனக்கு ஒன்று 21 அயன் இருக்கு பார்த்தீங்கன்னா காய்ஸ். அவன் 50 வச்சிருக்கான். அவன் 100 அயன் மைண்ட் பண்ணான் காய்ஸ். சும்மா சொன்னேன். அவனுக்கு பக்கில் இந்த 2 ஒரு ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டான் காய்ஸ். ஜஸ்ட் 150 பக்கில் வந்துச்சு காய்ஸ் அவனுக்கு மட்டும். ப்ளீஸ் கைஸ் நம்புங்க, இது ஒரு கிளிச்சுனால என்னாலையும் இது நம்ப முடியல. 50 திரும்ப இருந்துச்சு காய்ஸ். இது நான் மொத்தமாக சேர்த்து நாங்கள் 150 மைண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கேன். டாங்கினா இருக்கு. குதிரை அது. உன் அப்பா எங்க சி சாவர்றது. சரி சொல்லிட்டேல எங்க அது. இந்த வில்லேஜில் இது போர்ட்டல் இருக்கா இல்லையான்னு தெரியல கைஸ். ரூயிண்ட் போர்ட்டல், அதாவது வா போய் அப்போ பார்க்கலாம். அதை தாண்டா தேடுறேன். நாங்கள் எந்த ரூயிண்ட் போர்ட்டலை சொல்கிறோன்னா, நீ எங்கே போயிட்டு இருக்க? எண்டர் போர்ட்டல் கிடையாது, அந்த நெதர் போர்ட்டல் இருக்கும்ல அது. வெயிட் கைஸ், நான் க்ரியேட்டிவில் பறந்து பார்க்குறேன். நானும் வரேன். கிரியேட்டிவ் நாங்கள் கட்லாம் பண்ணல, நாங்கள் பார்க்குறதுக்கு தான் பண்ணுறோம். இது சீட்டிங் கணக்கில் வராது. நாங்கள் அந்த காக்கா பாற பாற, கோழி பாற பாற, மைனா பாற பாற, பாற 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 பாற. அதை பார்த்துட்டு திரும்ப நாங்கள் சர்வைலாகவே ஆகிடும். பார்த்தீங்கன்னா பார்த்துட்டேன் guys. சீட்டிங் பண்ணியிருப்போம். வெயிட் பண்ணு, நீ எங்கே இருக்க காய்ஸ்? நான் பார்த்துட்டேன். உங்கள் கணக்கு தெரிஞ்சிருக்குமா? நான் பார்த்து ஏன் என்னால் பறக்க முடியல? அடா பாவி, சர்வைலாம் நான் பார்த்துட்டேன். வரவே இல்லை. எங்கே பார்த்தனே? நான் பார்த்துட்டேன். உன்னோட அந்த கோஆர்டினேட்ஸ் எங்கே இருக்குன்னு பாரு. 2 இரா அந்த போர்ட்டல் நானே பார்த்துட்டுப்பா. பார்த்துட்டேன்னா அப்பயே என்ன செஸ்ல இருக்கிற இது எனக்குண்ணா போ. செஸ்ல இருக்குதா? என்ன செஸ்? எனக்கு கோல்டு வே. சரி, உடைக்காதலாமா? அப்போ ஏதாச்சும் வச்சு மூடணும். நீ ஃபஸ்ட்டு மூடு. நான் செஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் நானே ஆக்கி போட்டுருக்கேன். கொஞ்சம் வெயிடா. சில்க்கு டச்சா எடுத்துப்போம். எனக்கு தாடாது, அது உனக்கு யூஸே கிடையாதுடா. என்ன மாதிரி ப்ரோ பிளேயர்ஸ்க்கு அது. நான் ஃபின்டன் ஸ்டீல் எடுத்துக்கேன். போ, நான் எனக்கு சில்க்கு டச். நீ வெறும் 3னா எடுத்துக்கணும். நானா 6 எடுத்துப்பேன். இல்லை நீ வெறும் 4 எடுத்துக்கோ. நான் மிச்சம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். அந்த அயனை அந்த கோல்டு பிளாக்கை உடச்சி. சரி, இப்போ வீட்டுக்கு போவேன். எனக்கு உடச்சிட்டியா? ஆமாம் உடச்சிட்டேன். நான் சூசைட் பண்ணி சாவுறேன். வீட்டுக்கு போகிறேன். தண்ணிக்குள்ளே ஜாலியாக இருக்கு கைஸ். செம்மையாக இருக்கு. கீழே உக்காந்துட்டு என்னடா பண்ணுற? உக்காந்து பார்த்தீங்கன்னா இவன் பேக் காமிச்சிட்டு இருக்கான். அப்படியே என்ன பண்ணுறது? இதோ இது கீழே பாருங்க. அவனும் இப்போ பண்ண போகிறான். பண்ணுனா என்னதுடா? பேக் டான்ஸு பண்ணவே முடியல என்னால். நான் இப்போ என்ன பண்ணுறேன்? உனக்கு அப்புறம் நானே தள்ளுறடே தள்ளிப்போடா கிராஃப்டிங் டேபிளில். நீ வெறும் 4னா எடுத்துக்கணும் பார்த்துக்கோ. சரி சரி, 10 இருக்கு. 5 கரெக்டாக இருக்குடா. ஆமாம், அப்போ 5 எடுத்துக்கோ. 5 எனக்கு வெய். 5 கரெக்டாக இருக்கு. இப்போ நீ அந்த கோல்டு ஷல்வ் அந்த இதை எடுத்துக்கினியா? இது கோல்டு கோல்டு ஹோவா? ஆமாம், அதை நான் எடுக்கவே இல்லை. இல்லை எவனுக்கு அது வேணும்? அது சரி, நான் கிராஃப்டிங் டேபிளில் ஷூ செய்யலாமா? ஷூவோட ஹெல்மெட் பெஸ்ட்டு. நெதருக்கு போனால் கரெக்டாக இருக்கும். ஆமாம்ல. ஆமாம், இங்கே வெடிச்சுதா? நேற்று இவனை துரத்துனானே, அவன் தான் வெடிச்சிருப்பான். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ எக்ஸ்டெண்ட் எதுக்கு பண்ணேன்னா, ஒன்று சேடில் கிடைக்கணும், இல்லை கோல்டு கிடைக்கணும். கோல்டும் கிடச்சிச்சு, சேடில் தான் கிடைக்கல. அது சேடில் கிடைக்காததுனால எனக்கு சேடாக இருக்குது. இதுதான் பார்ட் 1. யாருக்கெல்லாம் பார்ட் 2 வேணுமோ கமெண்ட்ல வி வாண்ட் பார்ட் 2. அதுவும் அதை நான் போட பார்க்குறேன். இதோட இந்த வீடியோ முடிகிறது. பாய். இருங்க கைஸ், வெயிட் பண்ணி இவன் ஏதோ பண்ணுறான். எங்கடா இதுக்குள்ளேயே ஏன்டா போயிட்டுருக்கு? இருங்க கைஸ். இருங்க கைஸ், வெயிட் करो बाय.
வெயிட்கார பாய்லாம் சொல்லக்கூடாது. வெயிட் கைஸ், வெயிட் வெயிட். பாய் 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 பாய். அவங்கள பார்த்துட்டு நான் பக்கத்தில் வந்து பாய் 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 பாய். இருறா, அவங்கள ஒழுங்கா பாடுறா. என்னடா பண்ற? பாய் கைஸ், பாய் Bye. பாய் 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 பாய்.